சேனல் இன்றைக்கி மிட் டே மார்க்கெட் ரிப்போர்ட் என்னென்ன நடந்திருக்கு, ஸோ இண்டெக்ஸஸ் எப்படி இருக்குன்றதை குயிக்காக பார்த்துருவோம். ஸோ இது வரைக்கும் எல்லா செக்டருமே நல்லா அப்பில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ டெக்னாலஜி தான் மைனஸ் ஸ்லைட்டாக. ஸோ ஃபார்மா 2% அப், பேங்கிங் 1.4% அப், மெட்டல் 1.17% அப். ஸோ இதெல்லாம் எல்லா செக்டருமே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து ஃபர்தராக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற கம்பெனிஸ்னு பார்த்திங்கன்னா சிப்லா, ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இதெல்லாம் நல்லா பண்ணணுன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் 750 வரைக்கும் போச்சு. ஸோ இன்றைக்கி 3% மேலே ஏறி இருக்குது. ஸோ 750 அந்த ரேஞ்சிலலாம் கண்டிப்பாக வாங்கலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஃபர்தராக இந்த பங்குகள்லாம் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ ஹெச்சிஎல் டெக், ஐடியில் அன்சர்டினிட்டி இருக்கிறனால எல்லா டெக்னாலஜி கம்பெனியும் கீழே இருக்கும். ஸோ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், ஏன்னா வெஸ்ட் ஏஷியாவில் யூஎஸ் ஈரான் வார் இருக்கிறதுனால அதுவும் கீழே போகும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்மள்கிட்ட இருக்க பங்குகள் இவ்வளோ தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் ஒரு 923 பாயிண்ட் அப்லையும், நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலே அப்லையும், பேங்க் நிஃப்டி ஒரு 855 பாயிண்ட்ஸ் அப்லையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே டெம்பரரி தான், எந்த ஒரு ஃபண்டமெண்டலும் சேஞ்ச் ஆகலை. பொறுமையாக எதாக இருந்தாலும் அக்குமுலேட் பண்ணுங்க. ஸோ பிரபுதாஸ் லீலாதர் ப்ரோக்கரேஜ் ஃபர்ம் வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம்க்கு 427 டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்டார் டெக்னாலஜி கண்டினியூஸாக ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ 3 டைம்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இந்த கம்பெனி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைண்டிங். பட் என்ன, ஒரு 4 ஷேர் தான் வாங்க முடிஞ்சது அந்த லோயர் லெவலில். ஸோ சிப்லாவுக்கு எல்லா கம்பெனிஸும், ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸும் நல்ல ப்ராஃபிட்டு, நல்ல டார்கெட்டு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய Q4 ப்ராஃபிட்டு குறைஞ்சிருந்தாலும் இவங்க வந்து டார்கெட் ப்ரைஸை வந்து 1550 வரைக்கும் போகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இன்றைக்கி ஹுண்டாய் ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன். இன்னொரு போர்ட்ஃபோலியோவில் ஐடிசியில் 3 ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ரிசல்ட்ஸ் அறிவிக்கக்கூடிய கம்பெனிகளில் பார்த்திங்கன்னா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் அது நம்மக்கிட்ட இருக்குது. ஹெச்ஏஎல், ஜேஎஸ்டபிள்யூ, முத்தூட் ஃபைனான்ஸ்னால் ரொம்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, இப்போ ஹைலி ஓவர் வேல்யூட், வேண்டாம். ஸோ யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், வோல்டாஸும் என்கிட்ட இருக்குது, பட் இதெல்லாம் ஓவர் வேல்யூ ஆகிடுச்சு. சிப்லா ஐ ஹோல்ட், மற்ற எந்த கம்பெனியும் என்கிட்ட இல்லை. ஸோ டாடா மோட்டார்ஸும் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளுமே என்கிட்ட இருக்குது. ஒன்று வந்து ப்ராஃபிட்லேயும், ஒன்று வந்து நெகட்டிவ்லேயும் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.